பட்டூரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலே சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு காபூலி சன்னா வெள்ளை கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அது மட்டும் நாளே ஊற வச்சிட்டிங்கன்னா போதும். இல்லை டெய்லி பண்ணுறதா 6லேருந்து 7 மணி நேரம் அது மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு வெள்ளை மஸ்லின் கிளாத்தில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திரப்பூ, இந்த மசாலா இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது கூட 2 ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க, ஏன்னா டீ தூள் அதுலேருந்து வெளியில் வராமல் இருக்கணும். ஸோ டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் நம்ம நைட்டே சன்னா ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது கூட 2 பிரிஞ்சி இலை, நம்ம முடிச்சு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, டீ தூள் எல்லாமும் அதையும் சேர்த்துக்கோங்க. சன்னாவுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து குக்கரை மூடிட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இன்னும் 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மொத்தம் 5 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை திறந்துட்டு மசாலா உள்ளே முடிச்சு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம வெளியில் போட்டுடலாம். இப்போ சன்னாவை எடுத்து கையில் இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வெந்துருச்சு. அடுத்து நம்ம சோலை பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மசாலா இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 2 பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அந்த வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 4 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாமும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சோலை மசாலா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூனுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. மசாலா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச சன்னா இருந்தது இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சன்னாவில் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வேக விட்டுறலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு சோலை மசாலா நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமும் போயிடுச்சு, நல்லா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கிரேவியோட குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் சன்னாவை மசிச்சு விட்டுக்கோங்க. இல்லை மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் சன்னா எடுத்துகிட்டு அதை நல்லா அரைச்சி இது கூட சேர்த்திங்கன்னா கிரேவி குவான்டிட்டி நிறைய கிடைக்கும், கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான டேஸ்டான சோலை ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணுறப்போ ஒரு சர்விங் பிளேட்டில் சோலைவை வச்சுட்டு அது மேலே சின்ன சின்னதாக அந்த மாதிரி ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வைங்க. சோலை கூட ஆனியன், லெமன் ஜூஸ் 2 சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சர்வ் பண்ணுறப்போ லெமன் கூடவும் ஆனியன் கூடவும் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியான சோலை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பட்டூரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பட்டூரை பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் பேக்கிங் சோடா இல்லைன்னா 1/2 ஸ்பூன் ஈனோ சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத ஈனோ 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் நல்லா புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 3 ஸ்பூன் ரவா சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், அந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு இப்படி கையில் எடுத்து பார்த்தோம்னாக்கா எலாஸ்டிக்காக இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி கொஞ்சம் நீளமாக எலாஸ்டிக்காக வரணும், அந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது 1 மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கனாலே தெரியும், மாவு நல்லா உப்பி வந்திருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதுலேருந்து ஒரு போர்ஷன் மாவு எடுத்து நம்ம இப்போ பூரி பண்ண ஆரம்பிக்கலாம். மாவு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய பூரியாக பண்ணி எடுத்துக்கோங்க. பூரி தேய்க்கும் போதே சைட் பை சைடு கடாயில் எண்ணெயும் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. பூரி பொரிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ
அந்த எண்ணெய் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. பூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரி பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பட்டூராவாக சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டூராவை அதில் சேர்த்துட்டு எண்ணெய் மேலே சூடான எண்ணெயை மேலே அது மாதிரி தெளித்து விடணும். அப்போ தான் அது நல்லா உப்பி வரும். சூடான எண்ணெயை மேலே தெளித்து விடுங்க. பட்டூரா பண்ணும்போது எண்ணெய் ஃபஸ்ட்டு சூடு பண்ணுறோம் இல்லையா, நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டூரா சேர்ப்போம். சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு சிம்மில் பண்ணிவிடுங்க. ஏன்னா ரொம்ப ஹையில் இருந்தாலும் ஒரு பக்கம் நல்லா செவந்து போயிடும், அடுத்த பக்கம் உள்ளுக்குள்ளே வேகாது. எல்லா பட்டூராவும் இந்த மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா மேலே தெளித்து விட்டு பண்ணுறப்ப நல்லா உப்பி வரும். மேலே ரொம்ப நேரத்துக்கு பூரி உப்பியே இருக்கும், ஃப்ளாட்டாக ஆகாது. ஸோ நல்லா மேலே எண்ணெய் தெளித்து விட்டு எடுத்துக்கோங்க. எல்லா பட்டூராவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். பட்டூரா ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதில் சன்னா 2 ஸ்பூன் வச்சுட்டு ஆனியன் மேலே வச்சு லைட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான பட்டூரா, ஃப்ளேவர்ஃபுல்லான ஹெல்த்தியான டேஸ்டியான சோலே ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.